அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கணும்னு, சுகமா இருக்கணும்னு, சம்பூர்ணமா ஆசீர்வதிக்கப்படணும்னு, உலகத்தில் இருக்கிற போராட்டங்களை ஜெயிக்கிறவங்களா இருக்கணும்னு, உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய கிருபையில நீங்க பலப்படணும்னு உங்களுக்காக ஜெபம் பண்றோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு அவசியமான விஷயங்களை சம்பூர்ணமா ஆசீர்வதிக்கப்படணும்னு ஒவ்வொரு நாளும் உங்களோட பகிர்ந்துட்டு வரோம். வறண்ட நிலமும் மகிழ்ந்திடும், வனாந்திரமும் செழித்திடும். தேவனே இவையெல்லாம் செய்பவர், கர்த்தரின் மகிமையை காணுங்கள். கல்வாரி தரிசனம், அது நேசரின் தரிசனம், தேவநேசத்தின் தரிசனம். இரத்த வெள்ளங்கள் சொரிந்தன, நொறுங்கின இயேசுவின் தேகம். இரத்த வெள்ளங்கள் சொரிந்தன, நொறுங்கின இயேசுவின் தேகம். இன்றும் வாழ்பவர் இயேசு, இல்லை சமாதியில் இயேசு. இன்றும் வாழ்பவர் இயேசு, இல்லை சமாதியில் இயேசு. உயிர்த்தெழுந்தார் இயேசு, உயிர்த்தெழுந்தார் இயேசு, உயிர்த்தெழுந்தார் இயேசு. உங்க வாழ்க்கையில எத்தனையோ தடவை சந்தோஷமா இருக்கணும்னு முயற்சி செஞ்சு தோத்து போனதை நினைச்சு பார்த்துருக்கீங்களா? நிஜமான சந்தோஷம் தேவன் மீது பயபக்தியோடு இருக்கிறவங்களுக்கு தான் அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நிஜமான சந்தோஷங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க அடைவாங்க. நிஜமான சந்தோஷம் கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. இந்த உலகத்துல எதுலையாவது சந்தோஷப்படணும்னு, ஏதேதோ செய்யணும்னு ஒவ்வொரு மனுஷனும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான். வேதாகமத்துல கூட சாலமோன்னு ஒரு ஞானி இருந்தாரு. சின்ன வயசுலயே தேவனுடைய ஞானத்தை வேண்டி பெரிய சக்கரவர்த்தி ஆனவர். பெரிய அதிகாரத்தையும் பலன்களையும் ராஜ அதிகாரத்தையும் பெற்றதுக்கு அப்புறம் சந்தோஷம் எதுல இருக்குன்னு சோதிச்சு பார்த்தாராம். அப்படின்னா அதிகமான சந்தோஷம் எதுல இருக்கு அப்படின்னு சோதிச்சு பார்க்க ஆசைப்பட்டாரு. ஞானி இல்லையா? சோதிச்சு தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்டாரு. அதுலயும் ராஜா இல்லையா? ராஜா நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியலைங்களா? அதனால பல வகையிலையும் அவர் முயற்சி பண்ணி பார்த்தாரு. நம்ம வாசிக்கலாம். பிரசங்கின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக்கொண்டு இருக்கும் போதே வகை தேடினேன். அதாவது என்ன செஞ்சா மனுஷன் நல்லா இருப்பான், மனுஷன் திருப்தியா இருப்பான், மனுஷன் சந்தோஷப்படுவான் அப்படின்னு சோதிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணாராம்? நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். அதாவது எதுல சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க நான் என்னுடைய தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டேன். இந்த நாள்ல கூட ஏன்யா குடிச்சிங்கன்னு சிலர்கிட்ட கேட்டா சந்தோஷத்துக்காகன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. கஷ்டங்களை மறக்கிறதுக்காகன்னு சொல்றவங்க கூட இருக்காங்கல்ல. மனசுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்காக அப்படின்னு கூட சொல்றவங்க இருக்காங்க இல்லையா? நீங்களே சொல்லுங்களேன், குடிக்கிறவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா இல்ல சங்கடங்கள் கிடைக்குமா? ஒருவேளை குடி போதையில அந்த மந்தமான நிலையில இருப்பாரே தவிர அதுல நிஜமான சந்தோஷம் இருக்கவே இருக்காதுங்க, திருப்தியும் இருக்காதுங்க. சுய நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம், அப்படின்னா போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவமானத்தோடையும் கெட்ட போராட்டத்தோடையும் நடமாடுவா இல்லைங்களா? தலை குனிவான அதையும் மறுபடியும் மறுபடியும் குடிச்சு தன்னோட மனசாட்சியை தூங்க வச்சுட்டு முயற்சி பண்ணுவான். மதுபானம் குடிச்சா சந்தோஷமா இருக்கும்னு, குடிச்சா போதையா இருக்கும்னு எத்தனை பேர் இந்த நாள்ல, இளைஞர்கள் உட்பட, தன்னோட வாழ்க்கையும் உடலையும்
கெடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. சாராய போதையில மனிதர்கள் தங்களுடைய நிலையை மறந்து போறாங்களே தவிர அவங்களுக்கு நிஜமான சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கவே கிடைக்காது. குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும், மது வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு அப்படின்னு அங்கேயே அதை விற்கிற இடத்துலையே எழுதி வச்சிருக்காங்க இல்லைங்களா? ஆனா எத்தனை பேர் இந்த நாட்கள்ல குடிக்கிற போதையில ஏதோ சந்தோஷம் இருக்கணும், அந்த சாராய நாத்தத்துல பாரோட நாத்தத்துல தன்னுடைய உடலை சீரழிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த சாலமோன் கூட மதுபானம் குடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சிருக்காரு. ஆனாலும் அதுல நிஜமான நிம்மதி இல்லைன்னு ரொம்ப சீக்கிரத்திலே தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் என்ன செஞ்சாரு? நான் பெரிய வேலைகளை செய்தேன், பெரிய பெரிய வேலைகளை செஞ்சா கின்னஸ் ரெக்கார்ட்ல என் பேரு வந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், பெரிய பெரிய விருதுகள் வாங்கி நான் ஒரு பெரிய ஆளாயிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், எல்லாரும் என்னை பாராட்டிக்கிட்டே இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு பல பேர் எல்லாரும் என்னை பாராட்டுறப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்றவங்க அநேகர் இருக்கிறாங்க. ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் இருக்கும்? அந்த சந்தோஷத்துல யதார்த்தம் எங்க இருக்கு பாருங்க. நிஜமான சந்தோஷம் பணம் கொடுக்கறதுனால வராதுங்க, மனிதர்களால கூட கிடைக்காது. அது நம்ம அந்தரங்க மனசுக்குள்ள இருக்கிறது. பெரிய காரியங்களை செஞ்சா, சாகசங்களை செஞ்சா, யாரும் செய்ய முடியாத வேலையை செஞ்சா, ஏதாவது நல்ல நல்ல பரிசுகள் கிடைச்சா, பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டினா, நல்ல காரியங்களை செஞ்சுட்டா, பெருமையான காரியங்களை செஞ்சுட்டா ரொம்ப திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறாங்களே தவிர அதுல கூட உண்மையான நிம்மதி இல்லைன்னு இவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் என்ன செஞ்சாரு? எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்காரவனங்களையும் உண்டாக்கி சகலவித கனிவிருச்சங்களையும் நாட்டினேன். திராட்சை தோட்டங்களை நாட்டினாராம், சிங்கார வனங்களை உண்டாக்குனாராம், கனிதரும் விருட்சங்களை நட்டு வச்சு தோட்டத்தை சிங்காரவனமா ஆக்குனாராம். அந்த சிங்கார வனத்துல அவர் ஹாயா உல்லாசமா இருக்கணும்னு நினைச்சிருக்காரு போல. மகாராஜா இல்லையா, ஏதோ ஒரு பார்க்குக்கு போய் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு பல பேர் இன்னைக்கு நினைக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா இந்த ராஜா தன்னோட வீட்டை சுற்றி நல்ல பார்க் மாதிரியே ஒரு நந்தவனத்தை உருவாக்கி இருக்காரு. ரொம்ப ருசியா இருக்கிற பழங்களை கொடுக்கிற மரங்கள், நல்ல தென்றல் காற்று வீசுற மாதிரி ஹாயா நல்ல சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஒரு இடத்தை தயார் பண்ணியிருக்காரு. ஆனா அதுல கூட நிஜமான திருப்தி சந்தோஷம் கிடைக்கவே இல்லை. வேலை செய்யறதுக்காக வேலைக்காரங்களையும் வேலைக்காரிகளையும் சம்பாதிச்சாரு. நிறைய பேர் வேலைக்காரங்க இருந்தாங்களாம். நம்ம எந்த வேலையும் செய்யாம இருந்தா நாம சந்தோஷமா இருக்கலாம்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஒருவேளை வேலையில நாம் சந்தோஷப்படுறத கத்துக்கல. லேபர் இஸ் ஜாய் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்குங்க. உண்மையிலேயே கடினமான வேலையை செஞ்சு முடிச்சதும் சந்தோஷம் உண்மையிலேயே இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சரீரத்துக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். அதிகப்படியான வேலையாட்கள் இருந்து என் சாப்பாட்டை நான் எடுத்து சாப்பிடாம அவங்க இட கூட்டி விட்டாங்கன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பதிலாக வேற ஒருத்தர் செய்யும் போது நான் ஒரு திருஷ்டி பொம்மை மாதிரி உட்கார்ந்தே இருந்தேன்னா கடைசியா என்னோட ஆரோக்கியம் என்ன ஆகும்? அது சந்தோஷமா இருக்குமா இல்ல கட்டி வச்ச நாய்க்குட்டி மாதிரி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நம்ம வேலையை நாம செய்யறதுல எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் இருக்குங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க ரொம்ப காலம் வாழ்வாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்கள தன்னோட பலனை அடைஞ்சே தீருவாங்க. அது தவிர நமக்கு அநேக வேலைக்காரங்க இருந்து நாம ஒரு வேலையும் செய்யாம ஒரே இடத்துல அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா அதுதான் சந்தோஷம்னு இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க. ஆனா அது இல்லைன்னு சாலமோன் தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னெல்லாம் அவருக்கு இருந்தது தெரியுமா? எருசலேம்ல இருந்த எல்லாரை பார்க்கலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் அவருக்கு இருந்ததா. எவ்வளவு பசு இருந்தாலும் ஆடுகள் இருந்தாலும் நாம விருப்பப்படுற மாதிரி மிருகங்கள் நம்மளை சுத்தி இருந்தா நம்ம விருப்பப்பட்ட உணவு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த சாலமோன் அதற்கும் முயற்சி பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்து ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. எதுல இருக்கு சந்தோஷம்? மதுபானத்தால சீராட்டப்படுறதுல இருக்கா? பெரிய வேலைகள் செய்யறதுல இருக்கா? நந்தவனமும் தோட்டமும் ஏற்படுத்துறதுல இருக்கா? வேலைக்காரர்களையும் வச்சு எந்த வேலையும் செய்யாம இருந்தா சந்தோஷமா இருந்தா அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்திருக்காரு. அப்புறம் என்ன செஞ்சாருன்னா, வெள்ளியையும் பொன்னையையும் ராஜ சம்பாத்தியத்தையும் மாகாணத்தில் உள்ள பொருள்களையும் சேகரித்தேன், மாகாணங்களில் இருக்கிற பொருளையும் சேகரித்திருக்கார். வெள்ளி பொண்ணு அதிகமா சம்பாதிச்சிருக்காராம்.
எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லை, எனக்கு தேவையான வெள்ளியும் பொன்னையும் என்கிட்ட நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வெள்ளியும் தங்கமும் இருக்கிறதுனால சந்தோஷப்படுறீங்களா, இல்லை அதை போட்டுட்டு ரோட்டில் போகிறதுல பயப்படுறீங்களா? இன்றைய நாட்களில் சின்னதாக ஒரு செயின் போட்டு கூட ரோட்டில் போகிறதுக்கு பயமாக இருக்கு இல்லைங்களா? நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் தங்கம் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்குமோ அந்த விஷயத்தை அந்த பக்கம் வைங்க. ஆனால் பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் பார்க்குற எல்லாரையும் சந்தேகத்தோட தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? வெள்ளிலையும் பொண்ணுலையும் சந்தோஷம் இல்லை. இன்னும் என்ன செஞ்சாராம்? ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரிச்சாராம். நீங்களே யோசிச்சு பாருங்க, இம்போர்ட்டட் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இஷ்டம். இதை அந்த நாட்டில் வாங்கினேன், இதை இந்த நாட்டில் வாங்கினேன், அந்த நாட்டிலேருந்து வர வச்சேன், இந்த நாட்டிலேருந்து வர வச்சேன் அப்படின்னு இந்த நாட்களில் அநேகர் இம்போர்ட்டட் பொருள் வச்சிருந்தா அது ஏதோ பெரிய பெருமனும் கௌரவனும் சந்தோஷனும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஆனால் அதில் கூட சந்தோஷம் இல்லைன்னு சாலமோன் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் என்ன செஞ்சாராம்? சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் வேலைக்கு வச்சுக்கிட்டாராம். ஏன்னா அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டரோ டிவியோ இல்லை இல்லையா? அதனால லைவ் மியூசிக் தான். அடேங்கப்பா, இந்த நாட்கள் எவ்வளோ பேர் சங்கீத பிரியராக இருக்காங்க. சங்கீதம் கேட்டால் அதுவே சந்தோஷம், நிம்மதின்னு அதுலேயே மூழ்கி போய் கிடக்கிறாங்க தெரியுமா? சங்கீதங்கிறது ஒரு வகையில் சரீரத்துக்கு உற்சாகத்தை தரதா இருக்கலாம், ஆனால் அதுவும் நிஜமான சந்தோஷம் இல்லைங்க. மனசுக்கு உற்சாகத்தை கொடுக்கிற அருமையான சங்கீதம் நல்லது தான். நம்ம மனசை ஆனந்தப்படுத்தக்கூடிய தேவனுடைய மகிமையை ஆராதனையாக பாடுறதுனால அந்தரங்க மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் அந்த பாடல்களை கேட்குற வரைக்கும் தான் சந்தோஷம் இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஏசப்பா கொடுக்குற சமாதானம் சந்தோஷம் எல்லா நேரத்துலையும் உங்கூட இருக்கிற மாதிரி அது அமையுமே தவிர குறிப்பிட்ட நேரத்துக்கு மாத்திரம் அது சந்தோஷம் தர விஷயம் இல்லை. எல்லாரோடைய சேர்ந்து சந்தோஷப்படுற மாதிரி சந்தோஷம் அது இல்லைங்க. ஒரு மனுஷன் ஒரு பாட்டை எவ்வளவு தடவை கேட்க முடியும்? பல விதமான இசைகள் இருக்குங்க இல்லைங்களா? இப்போ வெஸ்டர்ன் மியூசிக், இந்தியன் மியூசிக், கர்நாடிக் மியூசிக், ராக்கு, பாப்பு, ஹிப்ஹாப், அப்படி எத்தனையோ என்னமோ பேரில் சொல்கிறாங்க. அந்த கொஞ்ச நேரம் குதிக்கிறதுக்காக பல பேர் அதில் அடிமையாக உல்லாசத்தை அனுபவிக்கலான்னு நினைக்கிறாங்களே தவிர அது தற்காலிகமானதுதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்படுறாங்க. பாருங்க, சந்தோஷம் எங்கே இருக்கு, எதில் இருக்கு? அதை ஆராய்ஞ்ச இந்த சாலமோன் பல முயற்சிகளை அவர் செஞ்சு பார்த்தாரு. நிறைய மனைவிகள், அவர் மூலமாக நிறைய பிள்ளைகள், நிறைய மனைவிகள் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும்னு அவர் நினச்சிருக்கலாம். ரொம்ப அது முட்டாள்தனம். இது எதுவுமே உண்மையான சந்தோஷத்தை தராதுங்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் அநேக விதத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணி தோத்தும் போயிருக்கிறீங்களா? அங்கே போகிறதுக்கும் இங்கே போகிறதுக்கு முயற்சி செஞ்சு ஏதாவது ஒன்று சம்பாதிக்கலான்னு முயற்சி செஞ்சு அதுவும் வெற்றியடையாமல் போன நிலையில் இருக்கீங்களா? பக்தியில் சந்தோஷம் கிடைக்கும்னு அநேக ஆச்சாரங்களை கடைபிடிச்சு எந்தவித பலனும் இல்லாமல் நொந்து போன நிலையில் இருக்கீங்களா? நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சாலமோன் ஞானி என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. 10வது வசனத்தில், என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. நான் பார்த்த எல்லாத்தையும், விரும்பின எல்லாத்தையும் செய்ய என்னால் முடிஞ்சது. பார்த்ததையெல்லாம் வாங்கினேன், சந்தோஷப்பட்டேன், நினைச்சதெல்லாம் சேர்ந்து ஆனந்தப்பட்டேன். ஆனால் எனக்கு நிஜமான சந்தோஷம் கிடைக்கல. கடைசியா என்ன செஞ்சாரு பாருங்க, 11வது வசனம், என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இது எல்லாம் மாயை, மனசுக்கு சஞ்சலமா இருந்தது, சூரியனுக்கு கீழே பலனொன்றும் இல்லை. பாருங்க என்ன சொல்லியிருக்காரு. இதெல்லாம் செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் என் கண் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்கினேன், என் வாய் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டேன், என் விருப்பப்படி எல்லாத்தையும் நான் நிறைவேற்றினேன், என்னால் முடிஞ்ச எல்லா காரியங்களையும் செஞ்சு பார்த்துட்டேன். எதுல உண்மையான சந்தோஷம் இருக்குன்னு ஆர்வத்தோடு எல்லாத்தையும் சொதிச்சு பார்த்தேன். கடைசியில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நான் செஞ்ச எல்லா வேலைகளும், அதுக்காக ஆசைப்பட்டு தேடி பார்த்த எல்லாத்துலேயும் நிதானமாக யோசிச்சு பார்த்தா அது எல்லாமே வீணென்றும் ஒருவன் காற்றை பிடிக்க பிரயாசப்பட்டது போல இருக்குன்னு சொல்றாரு. பாருங்க எவ்வளவு உண்மை. சந்தோஷத்துக்காக நீ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எல்லாமே வீண்தானா? நீ என்னதான் முயற்சி செஞ்சாலும் கடைசியில் உன் கைக்கு கிடைக்கிறது என்னன்னா ஒன்றும் இல்லை. காத்து பிடிக்கிற மாதிரி இருக்குமா? உங்களால் உள்ளங்கையால் காற்றை பிடிக்க முடியுமா? காற்றை பிடிக்கிறேன்னு சொல்லி ஃபேனுக்கு அடியில் போய் நின்று ஃபேன்ல இருந்து வர காற்றை பிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு பையன் கையை இருக்க மூடிக்கிட்டானா? காற்றை பிடிச்சிக்கிட்டேன்னு சொன்னானா?
காட்டுன்னு சொன்னப்போ அவன் கையை திறந்ததும் கைக்குள்ள ஒன்றும் இல்லை. மனிதனோட பிரயத்தனமும் அப்படித்தான் இருக்குங்க. அநேகர் எதுக்காக முயற்சி செய்கிறாங்களோ கடைசியில் வென்றதும் இல்லை, எந்தவித பலனும் இல்லை. அதனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிரார்த்தனை பண்ணி பாருங்க. நிஜமான சந்தோஷமும் சமாதானமும் கிறிஸ்து கிட்ட இருக்குங்க. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு தேவன் சொல்லியிருக்கிறார் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிறவங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷமும் சமாதானமும் இருக்குங்க. ஆமா, இந்த பெரிய ராஜா எவ்வளவு பிரயத்தனங்களை செஞ்சிருக்காரு. கடைசியில சொன்ன வார்த்தை என்ன? அதெல்லாம் வீண், ஒருவன் காத்த பிடிக்க முயற்சி பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க செய்யற முயற்சிகள் எவ்வளவு வீணாகி போய்கிட்டு இருக்குன்னு, ஏதோ சாதிக்கலான்னு நீங்க ராத்திரி பகலா கஷ்டப்பட்டாலும் கடைசியில எதுவும் செய்ய முடியாத நிலையில இருக்கிறீங்க இல்லையா? நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்க கத்துக்க. உன் தேவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சிடு. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு போதும்னு கேட்டு பாரு. அவர் சமாதானம் எப்போதும் உன் கூட இருக்கிற மாதிரி, எப்போ என்ன உன் வாழ்க்கையில நடக்கணுமோ அதை உன்னுடைய தேவன் நடத்த தயாரா இருக்காருங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, சந்தோஷத்தை சம்பாதிக்க அங்க இங்க அலைய வேண்டியது இல்லைங்க. பாருக்கோ கிளப்புக்கோ போய் உடல மதுவால கெடுத்துக்காதீங்க. ஜாலியா இருக்கலான்னு நிலையில்லாத சந்தோஷத்தை பழகிக்காதீங்க. உலகத்துல கிடைக்கிற பொருட்களால எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நீங்க தயவு செய்து நினைக்காதீங்க. மனுஷங்களுக்கு நடுவில் சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. உண்மையான சந்தோஷம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குங்க. உண்மையான சமாதானம் இயேசு பிரபு கொடுப்பாருங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் அப்படின்னு வேத வார்த்தை சொல்லுது. சங்கீதம் 16:11 உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பரிபூரண ஆனந்தம் தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்குங்க. நாம எங்க போனாலும் என்ன சம்பாதிச்சாலும் சம்பாதிக்க முடியாத ஆனந்தம் தேவனுடைய பாதப்படியில் உட்கார்ந்துக்கிட்டோம்னா, அவருடைய பேரை நம்ம ஜெபம் பண்ணோம்னா, அவருடைய சந்நிதியில் ஆராதனை செஞ்சோம்னா, நம்முடைய அந்தரங்கத்தில் வார்த்தையால் விவரிக்க முடியாத ஆனந்தம் கிடைக்குங்க. சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷங்களை அனுபவிக்க முடியுங்க. ஆமா, இயேசு கிறிஸ்துவிடத்துல சந்தோஷம் இருக்குங்க. கிறிஸ்துவ பக்திங்கிறது ஏதோ அழறதுன்னு நினைக்கிறாங்க. அழலாம், நாம செஞ்ச பாவங்களுக்காக வருந்தி அழலாம். அதை விட்டுட்டு நாளைய பத்தி சிந்திக்க வேண்டிய சிந்தனை இல்லைங்க. அது இந்த உலகத்தில் இருக்கிற திகிலோ திகைப்போ இல்லைங்க. அது பரிபூரணம் நிறைந்திருக்கிற ஒரு பக்தி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள்னு பவுல் சொல்லி இருக்காருங்க. எப்பவும் சந்தோஷமாயிருங்கன்னு தேவனுடைய அந்த வாக்கியம் சொல்லி இருக்கு. அப்புறம் ஏன் உங்க வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை? ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதோ கூனி குறுகுன மாதிரியே இருக்கீங்க? ஏதோ ஒரு போராட்டத்தாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனையாலேயோ நீ எப்போதும் சிக்கி உழண்டுகிட்டு இருக்க இல்லையா? உலகத்துல நீங்க சந்தோஷத்தை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. நிறைய பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கலான்னு, நல்ல வீடு கட்டிக்கிட்டா சந்தோஷமா இருக்கலான்னு, மற்றவங்களை விட அதிக விலையுள்ள காரு வச்சிருந்தா பந்தாவா ரோட்ல போறப்போ நமக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னு அநேகர் நினைக்கிறாங்கல்ல. அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க, எனக்கு உண்மையான சந்தோஷம் இல்லையே. ஏன்? நான் நிறைய சம்பாதிச்சாலும் அதிகமாக வாங்கினாலும் பல காரியங்கள் செஞ்சாலும் ஆனந்தமே இல்லையே. ஏன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க பல தடவை கேள்வி கேட்டிருப்பீங்க இல்லையா? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிறவங்களுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்குங்க. நம்ம சமாதானத்தை கெடுக்கிறது சாத்தான். நம்மளை சமாதானமா இருக்க விடாம பண்றது நம்ம கிட்ட இருக்கிற பாவம் தாங்க. எப்போ நமக்குள்ள பாவம் மன்னிக்கப்படுதோ, எப்போ அந்த சாத்தான் அடைக்கப்படுகிறானோ, அப்ப நாம சந்தோஷமா இருக்க முடியும். சாத்தானை விரட்டக்கூடிய, நம்ம பாவங்களை மன்னிக்கக்கூடிய கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கும் போதுதான் சந்தோஷமா இருக்க முடியும். சில நேரங்களில் குழந்தைங்க ரொம்ப பயந்து போயிருக்கும். ஆனா எப்போ தகப்பனோட கையை பிடிக்குதோ அல்லது தாயோட மடியில இருக்குதோ, அதை சுத்தி எவ்வளவு பயங்கரமான விஷயங்கள் இருந்தா கூட அந்த குழந்தை அவங்க நெஞ்சோட கட்டி பிடிச்சிக்கிட்டு தைரியமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நாம கூட இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வச்சோம்னா, உண்மையான சந்தோஷத்தை அவரு தருவார்னு விசுவாசிச்சா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு நாம விருப்பப்பட்டா,
ஏசப்பாவோட பேர்ல பிரார்த்தனை செஞ்சு பாருங்க. ஒரு காலத்துல நானும் கூட சந்தோஷமா இருக்கணும்னு எவ்வளவோ இள வயசுல கண்ணா பின்னு சுத்தினவன் தான். உலக ஆசையில, சினிமாவில், சிகரெட்டு, பொழுதுபோக்கு இதிலெல்லாம் சந்தோஷம் இருக்கும்னு நினைச்சவன் தான். ஆனா ஒரு நாள் ஏசப்பா என்னை ஏத்துக்கிட்டாரு, என் பாவங்களை மன்னிச்சாரு. அன்னையிலிருந்து உண்மையான சந்தோஷம் என்னோட இதயத்துக்குள்ள இருக்கிறதால தேவன் கொடுக்கிற ஆனந்தத்தோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பிரியா சகோதர சகோதரிகளே, சந்தோஷத்தை பாவத்துல தேடாதீங்க, அது அங்க கிடைக்காதுங்க. உலகத்துல தேடாதீங்க, அது உண்மையான சந்தோஷம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிற உண்மையான சந்தோஷமோ உங்களுக்கு கிடைக்கணும்னா உங்களுடைய வாழ்க்கையை அவர்கிட்ட நீங்க ஒப்படைக்கணும். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷங்கிறது யாராலையும் எடுத்து போட முடியாத ஒரு சந்தோஷமா இருக்கும். அதனால இந்த நிகழ்ச்சி மூலமா நான் சொல்றது என்னன்னா, தேவனை ஏத்துக்கோங்க, ரட்சிக்கப்படுங்க. ரட்சிக்கப்படுதுன்னா எப்படிங்க, மனமாற்றம்னா என்னங்க அப்படின்னு உங்கள அநேகர் கேட்கலாம். இருந்தாலும் பல தடவை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து விளக்கி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்க மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாதுன்னு தேவன் சொல்லியிருக்கார். ரட்சிக்கப்படுறது எப்படின்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மனசுல ஏத்துக்கிட்டு நீ உன் வாயில சில அறிக்கையிட்டேன்னா, நம்பி விசுவாசம் உள்ளவனா ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இது ஏதோ மத ஆச்சாரமோ கட்டுப்பாடோ இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவ உங்க மனசுல ஏத்துக்கோங்க. ஏன்னா துக்க சமுத்திரத்தை எடுத்துட்டு போய் மூழ்கடிக்கப்பட்டவங்களை ரட்சிக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர் நம்முடைய வேதனைகளையும், நம்ம கண்ணீரையும், நம்ம கஷ்டங்களையும், நம்ம பாவங்களையும், நம்ம சாபங்களையும் ஏத்துக்கிட்டு சிலுவையில நமக்காக அவரோட உயிரை கொடுத்தார். இன்னைக்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. யார் யாருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவன் பாக்கியவான் அப்படின்னு வேத வசனம் சொல்லுதுங்க. நம்ம தலை மேல பெரிய மூட்டையை வச்சுக்கிட்டு சரிடா சந்தோஷப்படுறான்னு யாரால சொல்ல முடியும் சொல்லுங்க? தூக்கவே முடியாத அந்த பாரத்தால நாம நலிஞ்சுதான் போயிருப்போம் தவிர, சிரிக்கணும்னு ஆசை இருந்தாலும் சிரிக்க முடியாது, சந்தோஷமாவும் இருக்க முடியாது. ஆனா அந்த தலை மேல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சதுக்கு அப்புறம் வேற யாரு சொல்லாமலையோ நீ ஆனந்தமா இருக்க முடியும் இல்லையா? சந்தோஷப்பட முடியும். காரணம், உன்னுடைய பாரம் இறக்கப்பட்டுடுச்சு. பாவ பாரங்களை நீ சுமந்துகிட்டு இருக்கியா? அந்த பாவ பாரங்கள்ல தான் பல பேர் இன்னைக்கு நலிந்து போயிருக்காங்க. அதை பல விதத்துல சொல்லுவாங்க. நோய் அவஸ்தைப்பட்டிருக்கோம், பலவிதமான காயங்களால கவலைப்படுறோம் பாங்க, விதவிதமான பிரச்சனையில வேதனைப்படுறோம் பாங்க, உடல் ஆரோக்கியம் இல்லைம்பாங்க, குடும்பத்துல நிம்மதி இல்லைங்கிறாங்க, எங்க மேல யாரோ பொறாமப்படுறாங்க, எங்க ஆஸ்தியை யாரோ திருடிக்கிட்டாங்க, எங்களுக்கு மோசடி பண்ணிட்டாங்க, எங்களை ஏமாத்திட்டாங்க, நாங்க ஏமாந்து போயிட்டோன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க இல்லையா? ஏமாற்றப்பட்டவங்க, வெறுக்கப்பட்டவங்க, நோயால் அவதிப்படுறவங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லுங்க? அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க முறையிட்டா உன் வியாதியை குணமாக்க அவரால் முடியும், உன் கவலையை அவரால் தீர்க்க முடியும், ஒரு அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் அவரால் நடத்த முடியும். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைங்க, அவரை தேடுங்க. என்ன தேடுறவங்க என்னை கண்டடைவார்கள்னு சொல்லியிருக்கார். எங்க தேடுறது? மலைகள்லையா, மரங்கள்லையா? இல்ல, இந்த தேவனுடைய வாக்கியத்தில் அவர் இருக்காருங்க. நீங்க உண்மையான விசுவாசத்தோட கண்ண மூடி பிரார்த்தனை செஞ்சா, முழு நம்பிக்கையோட நீங்க தேவனை தேடுனீங்கன்னா அவர் தானாவே உங்க முன்னால வந்து நிப்பாருங்க. நீங்க எங்கெங்கேயோ சந்தோஷத்தை தேடுறதை விட்டுட்டு உங்க வீட்டுக்கு போய் உங்க அறைக்குள்ள நுழைஞ்சு கதவையெல்லாம் மூடிட்டு கர்த்தராகிய இயேசுவை தேடுனீங்கன்னா உண்மையுள்ள தேவனையும் அவர் கொடுக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற முடியுங்க. உங்களுடைய பாவங்கள் தான் நீங்க சந்தோஷமா இருக்க விடாம செய்துங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டா, நீங்க செய்த பாவத்துக்காக நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். அதுவும் இப்பவே நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே என்னோட சேர்ந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய சமாதானம் உங்க இருதயத்துக்குள்ள வரும்படி, உங்க பாவ பாரங்கள்ல உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்படியா அந்த பரிசுத்த ஆவியானவர் கிருபை உங்களை சுற்றி இருக்கும். பிரார்த்தனை. பரிசுத்தமும் பிரியமும் உள்ள எங்கள் தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரையும் நீங்க ஏறெடுத்து பாருங்க ராஜா. எந்த இருதயத்தில் என்ன வேதனை இருக்கோ, எந்த இருதயத்தில் என்ன கஷ்டம் இருக்கோ, எந்த இதயத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ, அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற பாரம் எதுவோ, நோய் எதுவோ, ஜீவனுள்ள தேவனாயிருக்கிற நீர், நாங்க இந்த உலகத்துல சந்தோஷமா சமாதானமா இருக்க, ஆனந்தமா உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய ஆசையின்படி நாங்க வாழ, உங்களுடைய சிறுச்சின்படி நாங்கள் இருக்க
கெட்ட பழக்கங்களுக்கு நாங்க இடம் கொடுத்து எங்களுடைய சமாதானத்தை நாங்க இழந்து, சந்தோஷங்களை இழந்து, துக்கத்தோடையும் பயத்தோடையும் பீதியோடையும் இருக்கோம் ஐயா. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கவலையோடு இருக்காங்க ராஜா. அப்படிப்பட்டவங்களை நீங்க இப்பவே விடுவிக்கணும்ப்பா. விடுவிக்கிறவரும் நீரே, சொஸ்தமாக்குகிறவரும் நீரே, ரட்சிக்கிறவரும் விடுவிக்கிறவரும் நிஜ சமாதானத்தை தருகிறவர் நீரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அவங்க விசுவாசிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு நீர் உதவுவீராக. எங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்கும் சத்ருவின் பிடியிலிருந்து, பாவ சங்கிலியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளான இவர்களை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுவிக்கும்படி ஜெபிக்கிறேன். என் உடலில் ஆரோக்கியம் இல்லையே, என் இதயத்தில் சந்தோஷம் இல்லையே என்று யார் கவலைப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் அற்புத காரியங்களை செய்யும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக உம்முடைய பிரிய சமாதானத்தை நீர் தந்தருள்வீராக. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் இருதயத்தில் சமாதான ஒளி வீசும்படியாக உம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எங்கள் ஒவ்வொருவரின் இருதயத்திலும் நிரப்பும்படி, ஜெபத்திலே கலந்துகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். வறண்ட நிலமும் மகிழ்ந்திடும், வனாந்திரமும் செழித்திடும். தேவனே இவையெல்லாம் செய்பவர், கர்த்தரின் மகிமையை காணுங்கள். கல்வாரி தரிசனம், அது நேசரின் தரிசனம், தேவநேசத்தின் தரிசனம். இரத்த வெள்ளங்கள் சொரிந்தன, நொறுங்கின இயேசுவின் தேகம். இரத்த வெள்ளங்கள் சொரிந்தன, நொறுங்கின இயேசுவின் தேகம். இன்றும் வாழ்பவர் இயேசு, இல்லை சமாதியில் இயேசு. இன்றும் வாழ்பவர் இயேசு, இல்லை சமாதியில் இயேசு. உயிர்த்தெழுந்தார் இயேசு, உயிர்த்தெழுந்தார் இயேசு, உயிர்த்தெழுந்தார் இயேசு. சந்தோஷமா இருக்கணும்னு முயற்சி செஞ்சு செஞ்சு தோத்து போய் இனி எனக்கு சந்தோஷமா இல்லை அப்படிங்கிற வருத்தத்தோட இதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி இதுதான் என்னுடைய தலைவிதி, என்னுடைய வாழ்க்கையை பிடித்தா அப்படின்னு துக்கப்பட்டு அழுதுகிட்டு இருக்கீங்களா? இந்த காயங்கள் எனக்கு ஆறவே ஆறாது, இந்த நோய் என்னை விட்டு போகாது, இந்த நிலையிலிருந்து என்னால் வெளியே வரவே முடியாது, இனிமே என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு கவலையோடு இருக்கீங்களா? வெறுத்து போயிருக்கீங்களா? செத்து போயிடலான்னு நினைக்கிறீங்களா? வேண்டாங்க. ஒரே நொடியில உங்க துக்கங்களை தூக்கி எறியக்கூடிய உண்மையான சந்தோஷத்தை உங்க இருதயத்தில் நிரப்பக்கூடிய தேவன் இருக்காருன்னு நீங்க விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க இதயத்தில் இருக்கிற பாரத்தை தேவனுடைய பாதத்தின் அடியில ஒப்படைச்சிருங்க. அவர் உங்க இருதயத்தை தன்னுடைய சமாதானத்தாலையும் ஆனந்தத்தாலையும் நிரப்புவாருங்க. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க அனுபவிக்க முடியும். உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை செய்யணும்னு விரும்புனீங்கன்னா உங்கள் பெயர் முகவரியை தெரியப்படுத்துங்க, ஃபோன் பண்ணுங்க, கடிதம் எழுதுங்க, SMS அனுப்புங்க, இமெயில் அனுப்புங்க. உங்கள் ஜெப தேவைகளை தெரியப்படுத்துங்க. தேவன் பெரியவர், அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர், உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர விரும்புகிறவர். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் வைங்க, பிரார்த்தனை பண்ணுங்க, தேவனுடைய அற்புத காரியங்களை அனுபவிங்க. தேவ சித்தத்தால் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணை இருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.